ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான கிள்ளி போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாங்க. துவரம் பருப்பு எடுத்து அதில் தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு வேகிறதுக்கு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு போட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு எடுத்தாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிடலாம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு, சீரகம், உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போது கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகா கொஞ்சம் எண்ணெய் வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கூடவே இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் புளி சேர்க்காதனால 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் புளி சேர்க்குறதுனா 2 தக்காளி கூட போதும். 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா சிம்பிளான ரொம்ப ஈஸியாக கிள்ளி போட்ட சாம்பார் செஞ்சுருக்குறோம். இது நம்ம இட்லி, தோசை, சாம்பார், சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.